பொருளாதாரம், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், தங்கம், ரியல் எஸ்டேட் போன்ற வணிக செய்திகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 18/7/2023 இந்திய பங்கு சந்தைகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்தவரையில் 37 புள்ளிகள் ஏற்றத்தில் 19,749 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்தவரையில் முதல் முறையாக இன்றைக்கு 67,000 கடந்து இருந்துச்சு. 67,007 என்ற நிலைக்கு போயிருந்துச்சு. முடிவடையும் போது பார்த்தீங்கன்னா 205 புள்ளிகள் ஏற்றத்தில் 66,795 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரையில் இன்றைக்கு 38 புள்ளிகள் இறக்கத்தில் 45,410 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிப்டி 50, நிப்டி ஐடி ரெண்டும் தான் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் இருந்த எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி இந்த வீடியோ நம்ம எடுக்கிறது வரைக்கும் 82.02 காசுகளில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வாலடைல் இண்டெக்ஸை பொறுத்தவரை இன்றைக்கு 11.71 க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைக்கு ஏறத்தாழ 6% வாலடைல் இண்டெக்ஸ் ஏறி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் 3.5% வந்து வாலடைல் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. நிப்டி 50ல இன்றைக்கு 19 நிறுவனங்கள் ஏற்றத்திலையும் 29 நிறுவனங்கள் இறக்கத்திலையும் ஒரு நிறுவனம் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி 50ல இன்றைக்கு டாப் கைனஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட், ஹெச்எல் டெக், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. நிப்டி 50ல டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பிஐ, டைட்டன் இருக்கிறாங்க. அன்யூசுவல் பாசிட்டிவ் வால்யூம் பார்த்தீங்கன்னா அடானி என்டர்பிரைஸில் அரௌண்ட் 218% தெரியுது. ஸ்டாக் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கமாடிட்டிஸை பொறுத்தவரையில் WTI crude oil பீப்பாய்க்கு $74.39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் crude oil பொறுத்தவரையில் பீப்பாய்க்கு $78.77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்தவரையில் ஒரு அவுன்ஸுக்கு $1967.95 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரையில் ஒரு அவுன்ஸுக்கு $25.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் 1 கிராம் 5,550 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது இது 14 ரூபாய் அதிகம். ஒரு சவரனை பொறுத்தவரையில் 44,400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. FII DII டேட்டாஸ் இதுவரைக்கும் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கு செய்திகள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம் அரௌண்ட் $2 பில்லியன் ஒரு டீலை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஏறத்தாழ இது 5 வருஷ கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ரிலேட்டடில் மாடர்னைசேஷன் மெயின்டெனன்ஸ்ங்கிற பிரிவில் வந்து இவங்க இந்த $2 பில்லியன் வந்து கான்ட்ராக்டை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஐடி துறை வந்து ஒரு மந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து தான் இந்த ஆர்டர்ஸை இவங்க வாங்கியிருக்கிறதா எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த வாடிக்கையாளர்கள் என்ற ரிப்போர்ட் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. மேபி இந்த வாரம் இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வெளியாகும் போது அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவு ஏற்றுமதி பண்ண மாநிலங்களுடைய தரவரிசையை வந்து நிதி ஆயோக் வந்து நேற்று மாலை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் படி முதல் 3 இடங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. 80.89% தமிழ்நாடு முதலிடத்திலையும், 2வது இடத்துல மகாராஷ்டிராவும், 3வது இடத்துல கர்நாடகாவும் இருக்கதா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி வந்து ரொம்ப முக்கியங்கிறது நமக்குலாம் தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது மாநில அளவுலையும் ஏற்றுமதி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாநிலம் வந்து தொழில்துறையில் முன்னிலையில் இருக்கும். தமிழ்நாடு இந்த வாட்டி முன்னிலையில் வந்திருக்கு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துடைய ஆண்டு கூட்டம் இன்றைக்கு தொடங்குச்சு. அதில் பேசின அதனுடைய நிறுவனர் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய அறிக்கைங்கிறது ஒரு குழப்பத்தை உருவாக்கின ஒரு அறிக்கை. அது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவருடைய அறிவிப்பு வந்த பிறகு பங்கு சந்தையில் அவருடைய குழும நிறுவனங்கள் முழுக்க தள்ளாட தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வரும் பொழுது தான் அந்த பங்குகள் மீது நம்ம கவனம் செலுத்த முடியும். அடுத்து வந்து LTI மைட்ரோடைய குவார்டர் ரிசல்ட் வெளியாக இருந்துச்சு. அதோடைய ரிப்போர்ட் படி 4% ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் சந்தையில் கிடைச்சிருந்த எஸ்டிமேட் வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்கதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸுடைய குவார்டர் ரிசல்ட்லையும் ப்ராஃபிட் வந்து 2% ஜம்ப் ஆயிருக்கதா கொடுத்துருக்காங்க. இயர் பார்க்கும்போது அவங்களுடைய ரெவன்யூ வந்து 17% ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா பைஜூஸ் நிறுவனத்தினுடைய நிதிநிலை அறிக்கைகளை வந்து சமர்ப்பிக்க இருக்குது. அவங்க தாமதப்படுத்திட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கம்ப்ளீட்டாகவே வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்திய அரசாங்கத்தோடைய கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. ஏன்னா ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரான ஷாருக் கான் வந்து அவங்களுடைய அந்த பிராண்டிங் அம்பாசிடர் அந்த ஒப்பந்தத்துலேருந்து விளைகிறதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இனி எடுக்கக்கூடிய புது பிராண்டிங்கில் அவருடைய காட்சிகள் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா விஸ்தாரோட இணைப்பு அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படுறத ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா ஏற்கனவே டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய விஸ்தாரோட இணைக்கிறாங்க. இந்த 2 நிறுவனங்களும் இணையும் போது தொழில்நுட்ப ரீதியாகவும் ஊழியர்கள் ரீதியாகவும் இது வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். இண்டிகோ நிறுவனத்துக்கு இது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்லி தான் சந்தையில் கணிக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு டிஜிட்டல் வடிவிலான டாக்குமெண்ட்டை வச்சு ஈஸியாக லோன் கொடுத்துருவோம், 1-2 நிமிடங்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயிகள் கடன் வாங்க போகும்போது அவங்க வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிலங்கள் சம்பந்தமாக டாக்குமெண்ட் கொடுக்கும்போது எல்லாமே ஃபிசிக்கலாக கொடுக்க வேண்டியிருக்கு. இதை எளிதாக்கும் விதமாக டிஜிட்டலாக கொடுக்கலாம். அந்த டிஜிட்டலாக கொடுக்கக்கூடியது கூட ஒரு சில நிமிடங்கள்லேயே அவங்களுக்கு தேவையான அந்த லோனை பெற்று கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் நடைமுறைக்கு வரும்போது முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த தகவல்கள் மற்றும் செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த தகவல்களும் செய்திகளும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட், டிஜிட்டல் கோல்டு, ETF இதிலெல்லாம் நீங்க குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். ஆகவே இந்த முதலீடுகளை பற்றியும் பங்குச்சந்தையை பற்றியும் எளிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளுக்கு முன்னால் எப்பவுமே உங்களுடைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை என்னங்கிறத உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய முதலீடுகளை கட்டமைங்க. நன்றி.